அனைவருக்கும் வணக்கம். சாய்நதி சர்வீஸ் சென்டரில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குவாலிட்டி டீம் எப்படி குவாலிட்டி கமிட்டி மீட்டிங்ஸ் நடத்துறது, அதுக்கான குவாலிட்டி கமிட்டி ரிஜிஸ்டர்ஸ் எப்படி போடுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம QCM ரிஜிஸ்டர் போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன பாயிண்ட்ஸ் இதில் இருக்கணும், இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த ரெஜிஸ்டர் கரெக்ட் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒன்லி 9 பாயிண்ட்ஸ் தான். இந்த பாயிண்ட்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னா QCM ரெஜிஸ்டர் போடணும். என்னென்னா, குவாலிட்டி டீம் மீட்ஸ் மந்த்லி அண்டு ரிவ்யூ த குவாலிட்டி ஆக்டிவிட்டீஸ். அது நம்ம மந்த்லி ரிவ்யூ பண்ண போகிறோம் அந்த குவாலிட்டி ஆக்டிவிட்டீஸு. QCM ரெஜிஸ்டர் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் ஆர் ரெக்கார்டட், அதாவது மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் ரெஜிஸ்டர் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். அந்த QCM ரெஜிஸ்டர் இதுவும் ஆட் பண்ணியிருக்கணும். அப்புறம் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஸ்கோர் நம்ம இந்த இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். PHC பர்ஃபார்மன்ஸ், அதாவது குவாலிட்டி இண்டிகேட்டர்ஸை பற்றி நம்ம இந்த மீட்டிங்கில் பேசியிருக்கணும், ரிவ்யூ பண்ணியிருக்கணும். என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் எங்கே நம்ம லோவாக இருக்கோம் PHC பர்ஃபார்மன்ஸில் அப்படின்றத நம்ம பேசியிருக்கணும். டைம் பவுண்ட் ஆக்ஷன் பிளான் இஸ் ரிவ்யூடு, அதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கான டைம் கொடுத்து அந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம், இன்னும் எவ்வளோ நாள் தேவைப்படும் அப்படின்றதும் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். குவாலிட்டி டீம் என்ன பண்ணியிருக்கோன்னா, RMNCH சர்வீசஸ் எல்லா பற்றியும், அதோட கைட்லைன்ஸ் பற்றியும், இல்லை அதில் ஏதாவது டீஃபால்ட் இருக்குது அப்படின்னா இதில் நம்ம பார்க்கலாம், இல்லை டிஸ்கஸ் பண்ணணும். RMNCH சர்வீஸ் மட்டும் இல்லாமல் நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராம்ஸோட கைட்லைன்ஸும் நம்ம ரிவ்யூ பண்ணணும். ஃபீல்டு லெவல் வரைக்கும் நம்ம இந்த QCM அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஃபீல்டு லெவல் வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், RMNCH சர்வீஸ்னால் EDD, ஹை ரிஸ்க், டெலிவரி, அது பார்க்குற மாதிரி நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸில் டெங்கு, மலேரியா, இந்த மாதிரி ஏதாவது ஃபீவரு, அவுட் பிரேக்ஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதில் ஃபாலோ பண்ணணும். இந்த ரெசல்யூஷன் ஆஃப் மீட்டிங் ஆர் எஃபெக்டிவ்லி கம்யூனிகேட்டட் டு த ஹால் ஸ்டாஃப், எல்லா ஸ்டாஃப்க்கும் நம்ம கம்யூனிகேஷன் மெயின்டைன் பண்ணுற அளவில் தான் இந்த ரிவ்யூ நம்ம கண்டக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிவ்யூவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தை ரெகுலராக டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி அசூரன்ஸ் கமிட்டிக்கு நம்ம ரிப்போர்ட் கொடுக்கணும். அதாவது KE பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் அதோட ஸ்கோரோடு சேர்த்து மந்த்லி ஒன்ஸ் என்ன பண்ணணும், நம்ம அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். இப்போ நீங்கள் QCM ரிஜிஸ்டர் போடுறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம QCM ரிஜிஸ்டர்ஸ் போட்டிருப்போம், நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம போட்டு வச்சுருப்போம். அப்படி போட்டு வச்சுருந்தாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகுதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதுதான் அசஸர் இந்த ரெஜிஸ்டர் இப்படி இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்பாங்க. நமக்கு தெரியாது QCM ரிஜிஸ்டர் எப்படி இருக்கணும்னு சொல்லி. ஆனால் QCM ரிஜிஸ்டர் போடுறதுக்கு இந்த 9 பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் சாய்நதி சர்வீசஸ் சேனல்.